நாங்கங்க மஞ்சள் தண்ணி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடியும் மழை பார்த்துக்கங்க. அப்புறம் லேசாக தூர ஆரம்பிச்சோன்னே நாங்கள் வீட்டில் குடத்த கொண்டு வச்சுட்டு திருப்பி அப்படியே கோயிலுக்கு வரணும் பார்த்துக்கங்க. குடத்த வச்சுட்டு எல்லோரும் கோயிலுக்கு வந்தாச்சு. மழை தூறிகிட்டே தான் இருக்குது பார்த்துக்கங்க. கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. கோயிலில் இப்போ என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை பார்த்துக்கங்க. அதுக்காண்டி மஞ்சள் தண்ணி நடந்துகிட்டு இருக்கையிலேயே பார்த்துக்கங்க நிறைய பேர் வந்து குத்துவிளக்கு வரச வச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் மஞ்சள் தண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். எங்கள் சித்தி எங்களுக்காண்டி வந்து வருஷப்பட்டு உட்காந்துருந்தா பார்த்துக்கங்க. அதனால் நாங்களும் வந்து உட்காந்தாச்சு. அப்புறம் மஞ்சள் தண்ணிக்கு அம்மா வெளியே இருந்திருந்தாங்க பார்த்திங்கன்னா. இப்போ அம்மாவை குத்துவிளக்கு பூஜைக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க பார்த்துக்கங்க. இனிமேல் அலங்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குத்துவிளக்கு பூஜை டோக்கன் வந்து 50 ரூபா பார்த்துக்கங்க. 50 ரூபாய்க்கு இவங்களுக்கு கொடுத்த பொருள் இது. எல்லோரும் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டாங்க. எல்லா ஜனங்களும் வீட்டுக்கு போனவே எல்லோரும் வருஷ போட்டவையெல்லாம் வந்து உட்காந்தாச்சு பார்த்துக்கங்க. இனிமேல் விளக்கு பூஜை ஆரம்பிச்சிடும். எங்கள் வீட்டு ஆளுக்கெல்லாம் இந்த டோக்கன் பரிசை போய் வாங்கிட்டு வந்துட்டாவே. இந்த 51 ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த டப்பு, சில்வர் தட்டு, உப்பு ஜாடி, அப்புறம் இந்த குங்குமஞ்சள் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு மாதிரி, அப்புறம் லட்டு, பூந்தி, ஜாங்கிரி, குங்குமஞ்சள்னு எல்லாமே இருந்தது பார்த்துக்கங்க. விளக்கு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் வந்தாச்சு பார்த்துக்கங்க. விளக்கு பூஜை ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பெரிய விளக்கு தான் வேணும்னு ஒருத்தி அடம் பிடிச்சா பார்த்துக்கங்க. என் தம்பி பொண்ணு பூஜை ஆரம்பிக்கவும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.